எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கள் ஊரில் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரு அரளவு மழை பெஞ்சிருக்குதுங்க. மழையே இல்லை, இப்போ தான் பெஞ்சிருக்குதுங்க. அப்படி எங்கள் ஊரில் பெஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, கொய்யா பழம் நேற்று எல்லாம் கிளி கொத்தி வச்சுருந்தேன், பார்க்காம விட்டுட்டேன். இப்போ அதை போய் பறிச்சுட்டுலாம் வாங்க. இங்கே இருக்கிற சல்லை பார்த்தீங்கன்னா இது தூக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நல்லா சாப்பிட்டு வரணும். இங்கே அடடா முன்னாடியே இருந்திருக்கு பாருங்க, சூப்பர். ஒன்று பொறிச்ச எங்கே காமிங்க, சூப்பராக இருக்குது. மரத்துலேயே பழுத்துருச்சு. ரைட், ஓகே. அது இடத்துல கொண்டாங்க, நான் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பாருங்க, இது எப்படியோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சேங்க, ஆனால் கிளி கொத்திருச்சு. கிளிக்கே கண்ணுக்கு தெரியல. அம்மா இதை கொத்திருச்சுங்கம்மா, கொத்திருச்சு. அதுக்கு மேலே பாருங்க, இது கொஞ்சம் பச்சைக்காய். இது கரெக்டு, இது ஒன்று பச்சைக்காய். ஆனால் இந்த முறை வந்து நிறையா கொய்யா பழம் பிடிக்கவே இல்லை தானுங்க, அப்படி இனிங்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், இந்த முறையெல்லாம் பிடிக்கல அதிகம். போன வருஷம் நிறையா இருந்தது, இந்த வருஷமும் அதிகமாக பிடிக்கல. கீழே விழுந்துருச்சு. ஆனால் பழுத்த பழம் இருங்க அதை கையிலேயே பறிக்கலாம். ஆமாம், கையிலேயே பறிக்கலாம். அது இருக்கட்டும். அதையும் பறிச்சிருங்கம்மா, பச்சைக்காய் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பறிச்சிடலாமா? ரெண்டையும் பறிச்சிட்டிங்களா? கீழே வச்சிடலாம், அப்புறமா எடுத்துக்கலாமா? சரி வைங்க. தலையோடு பறிச்சு வச்சாச்சு. இருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இருங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு வரேன். எடுத்து அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் கடைசியாக. பாருங்க, அது கொத்திருச்சு. அது ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம கிளிக்கே கொடுத்துருவோம். இவ்வளோ காய் பறிச்சு ஒன்றாவது கிளிக்கு முழுசாக கொடுக்கணும்ல. பெரிய காய். ஆமாம். பாருங்க எப்படி கொத்திருச்சு பாருங்க. இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது கொத்தி இருக்குது. ஆனால் பார்த்து போகிறீங்க. அதில் ஒரு காய் இருக்குது பாருங்க. பாருங்க, கீழே விழுந்துருச்சு. இதுவும் கொத்தி விட்டது. சரி, நம்ம சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, குருவியாவது நல்லா சாப்பிட்டு போகட்டும். ஏதோ பொரிச்சுவீங்களா சாயந்தரம் காட்டியும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில், மனசாட்சியே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கை பிடிக்கிறது. ஏங்கம்மா பாரு, ஒன்று பொரிச்சா ஒன்றுக்கு ரெண்டாக விழுது. போங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இந்த கொய்யா மரத்துக்கு இன்னும் ஒரு நாளும் நாங்கள் மருந்தடிச்சதே கிடையாது. ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில காய் வந்து சொத்தையாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதுவே ரெண்டையுமே போகிறீங்க. பச்சையாக ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இல்லை, ஒன்று போதும். பச்சையாக ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அது இருந்தாலும் எப்படி இந்த 2 நாளையில் வந்து கிளி கொத்த தான் போகுது. நல்லா கல் மேலேயே பறிச்சு விட்றாதீங்க, கையிலேயே பறிச்சுருக்கலாமா? அவ்வளோதான், எல்லாமே பறிச்சு வச்சாமா. அதாவது கொய்யா பழம் சாப்பிட்றத விட பச்சை காய் சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு. யாரெல்லாம் இந்த கொய்யாக்காய் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு வந்து சாப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குமாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஏங்கம்மா அது ஆல்ரெடி பாதி சாப்பிட்ருச்சு, அதை ஏன் பொறிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க? அது விட்டால் மறுபடியும் அது அதனோட இடத்துலையே வந்து சாப்பிட்டு போகும்ல. ஆமாம். அப்புறம் திடீர்னு வந்து பார்த்துட்டு எங்கடா நம்ம டெய்லியும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்போமே, டேஸ்ட்டாக பழம் சாப்பிட்டுட்டு இருப்போமே, இன்றைக்கி திடீர்னு எல்லாத்தையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொக்குன்னு போயிடும். அதனால் 1 2 இருந்தால் விட்டுருங்க. மேலேயே மாட்டிடுங்களா? அது இருந்து போய் எடுத்து மாட்டிக்க, ஏதாவது போய் எடுத்து விடுறேன். போய் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். கொத்து நல்லா வேண்டாம். ஆர்கானிக் கொய்யாப்பழம், மருந்தே அடிக்காமல் கொய்யாப்பழம் இது. அதனால தான் ஒவ்வொரு காய் வந்து புழு விழுந்துருது. மருந்து அடிக்க முடியாதனால தான் புழு விழுந்துருக்கு. இல்லைன்னா மருந்து அடித்தா புழு விழுவதுனால ஆர்கானிக் வச்சுருக்கிறோம். அது எவ்வளோ காய் காய்ச்சாலும் சரி மருந்தே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். அப்புறம் ரோட்டில் நிறையா வந்துருக்கு. உங்களுக்கு பின்னாடி ஒன்று, இங்கே ஒரு 2 3 காய் இருக்குது. குருவி குத்துனதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து போடுங்க, வந்து அதாவது சாப்பிட்டு போகட்டும்.
இல்லை அதை நான் ஆட்டுக்கு கொண்டு போய் அரிஞ்சு வச்சிடலாம். அடப்பாவமே, அந்த இது வரைக்கும் சாப்பிட்டது அதுக்கு போதும். இல்லை குருவியோட பாவத்தையெல்லாம் வாங்கிக்காதீங்கம்மா. இதை வச்சுட்டு வர ஆட்டுக்கு அரிஞ்சு வச்சிடலாம். அதை எடுத்து அரிஞ்சு வச்சிடலாமா? ஓகே, வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஆட்டுக்கு வச்சே தான் ஆகணுமாங்கம்மா? ஆட்டு வச்சு ஆடு சாப்பிட்றோம். கிளிக்கு பாதி ஆட்டுக்கு பாதி. கிளிக்கு பாதி ஆட்டு. நீங்கள் தான் கிளிக்கு விடாமே எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்துட்டீங்களே, எங்கே போய் கிளி சாப்பிட்றோம்? சாப்பிட்டுச்சு. அதே மாதிரி நம்ம டாமியோட சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். அது சாப்பிட்டு டாமி இந்தா, இந்த டாமி எடுத்து சாப்பிடு. அது சாப்பிடல, அது சாப்பிடாது. டாமி சாப்பிடாது. சாப்பிடல. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக போச்சு உங்களுக்கு இப்போ? ஆமாம், அது சாப்பிடல. ஆடுலாம் சாப்பிட்றோம். எல்லா 2-3 ஆடு சாப்பிட்றோம். வேண்டாங்கிற ஆடு சாப்பிடாது. சின்ன சின்னதாக போடுங்க, சாப்பிடும்போது மாட்டிக்கு போகுது. இதுதான் கரெக்டு. பார்த்துட்டு இருக்கு பப்பி. இங்கே பாரு, முடிச்சு வச்சு இனிமேல் கொண்டு போய் ஒவ்வொன்றுக்கும் 4 பீஸ் கொடுத்துடலாம். அது சாப்பிட்டு அதுலேயாவது பங்கில் பாதகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் சார். ஏன்னா ஒன்றுக்கே நிறைய கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றும் சாப்பிடாது. ஒவ்வொன்றும் சாப்பிடாச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்து பார்ப்போமே, சாப்பிடுதே இல்லைன்னு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஸோ எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. அது அது எனக்கு ஒட்டுக்கா வேணும் அப்படிங்கிறது ஒன்றா கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், ஒட்டுக்கா கொடுத்தா தான் சாப்பிடுவேன். என்ன ஒரு வில்லத்தனம் இந்த ஆட்டுக்கு. கையில் எடுத்து சாப்பிட்றதில்ல. இப்போ அது விடுங்க, எல்லாத்துக்கும் வேணும். நாலு கொஞ்சம் ஓகே. நீங்களாம் கையிலேயே சாப்பிடுவாங்க. அது கொடுத்தா மட்டும் போதும். கொடுத்தா மட்டுமே போதும். அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, இப்போ என்ன போரோட சாப்பிட்ற மாட்டுக்கு உருவி போட்டால் கட்டுப்படி ஆகுமான்னு, அந்த மாதிரி போதும். அப்படியே சாப்பிடுவாங்க. படப்பட எல்லாத்தையும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டிங். அங்கே ஒரு 2-3 போதும் போதும். இதுவே எவ்வளோ சாப்பிட்டுச்சு பாருங்க. இது இன்ன வரைக்கும் சாப்பிடலையாமா, இப்போ இழுத்துட்டு இருக்குது. அப்படியே கெடா குட்டி பின்னாடி வந்து இடிச்சிட போகுது. அதுதான் அது 2 ஊரை சுற்றிட்டு இருக்குதுல்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு அதனால சாப்பிடாது. அந்த கெடா குட்டி கொஞ்சம் கொடுங்கம்மா. கெடா குட்டி சாப்பிடல. சாப்பிடலையா? ஓகே. ரெண்டும் எண்ணெயும் தள்ளிட மாட்டேங்குது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிருச்சா? அங்கே பாருங்க எப்படி சண்டை போடுதுன்னு. ஏய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு சுத்தமாக. இப்போ ஆடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரத்துலேயே இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து தூரத்தில் வந்து கொஞ்சம் பிடிச்சி கட்டலாம். ஏன்னா அப்போ தான் வெட்டாப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னங்கம்மா? டாமி பக்கத்துலயே பாதுகாப்பு. ஆட்டுக்கு டாமி பாதுகாப்பா, டாமிக்கு ஆடு பாதுகாப்பா? டாமி அங்க, ஆடு இங்க. ஏய் டாமி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இது என்ன தலை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.